நம்முடைய ரவி சார் முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கார். நிறைய பேர் வந்து சில பேர் கவிதையோடு நிறுத்திக்கிறாங்க. அவங்கெல்லாம் இன்னும் பரிணமிச்சு சிறுகதை எழுதணும், நாவல் எழுதணும். இப்போ இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். இந்த ஹீரா மேடம் வந்து நான் கூப்பிட்டது முக்கிய காரணம் என்னன்னா, நீங்கள் இன்னும் கவிதை புத்தகங்கள் எழுதுங்கள், நிறைய புத்தகங்கள் எழுதுங்கள். நீலகிரி மாவட்டத்தில் நான் இன்னொரு வேண்டுகோள் விடுக்கிறேன்னா, இங்கே நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ரேக் ஒதுக்குங்க. இங்கே நூலகத்தில் ஒரு ரேக்கில் நீலகிரி மாவட்ட எழுத்தாளருக்கு ஒரு ரேக் கிடையாது. அந்த மாதிரி எழுத்தாளர்கள் யார், அவங்கள வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும். அதே மாதிரி ஒரு புத்தக திருவிழாவில் வந்து நீலகிரி மாவட்டத்தில் படைப்பாளிகள் யார் அப்படின்றதே பல பேருக்கு தெரியுது. பேச்சாளர்கள் கீழே இருந்து கொண்டு வராங்க, இங்கேருந்தவங்க யாருமே இல்லை. இது ரொம்ப இதாக ஏன் இந்த நெருடல் எனக்கு புரியுது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய படைப்பாளிகளை ஊக்கப்படுத்த வேண்டும். அந்த புத்தக விழாக்களில் ஓவியம் கலைஞர் மற்றும் பல்வேறு திறன் வாய்ப்பாளர்கள் இங்கே இருக்காங்க, அவங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். இன்றும் இந்த இலக்கிய கூட்டங்கள் மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும். நிறைய எழுத்தாளர்கள் பாதியில் நிறுத்திருக்கிறாங்க. திரு ரமேஷ் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட தயாராக இருக்கிறார்கள், அவரும் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும். துரையமுதன் ஐயா அவர்கள் புத்தகம் எழுத தயாராக இருக்கிறார், அவரும் ஒரு முக்கால்வாசி முடிச்சாரு, அவரும் நிறைய புத்தகம் எழுதணும். சீனிவாசன் அவர்கள் அவரும் சொல்றாரு, நான் புத்தகம் எழுதின ஆர்வமாக இருக்கேன், வாங்க எழுதுங்க. இவர் ஏற்கனவே புத்தகம் வெளியிட்டிருக்கேன், மாரிதாஸ் சார். நான் அவரை குறித்து நான் என்ன சொல்றேன், சித்தியல் எழுதிட்டு இருக்கேன். சித்தியலை பற்றி அருமையாக ஒரு புத்தகம், அவரோட நிறைய நான் விவாதிச்சிருக்கேன். ஐயா நீங்கள் ஏன் இன்னொரு புத்தகம் எழுதக்கூடாது அப்படின்னு எழுதிட்டு இருக்காரு. இதே இந்த நூலகத்தில் நிறைய எழுத்தாளர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி இந்த விமர்சனங்கள், ஒரு புத்தகன்றது வெறும் புத்தக வெளியீடு மட்டும் இல்லை, அது விமர்சனம். அந்த கதை குறித்தான கலந்துரையாடல், அந்த கதையை பேசுறதுக்கும் இருக்குது, குரல் வளம் இருக்குது. நிறைய இந்த இலக்கிய வளம் பறந்துபட்ட உலகம். இதை நாம் இன்னும் அதிகமாக கொண்டு வர வேண்டும். இந்த மிகச்சிறந்த வாய்ப்பை வழங்கிய கவிஞர் பெருமக்களுக்கும் மலைச்சாரல் மன்றத்திற்கும், எனக்கு மலைச்சாரல் மிகப்பெரிய, நான் கவிதை எழுதுவேன் நான் நினைக்கவில்லை, மலைச்சாரல் வந்தவுடன் தான் எனக்கு மிகப்பெரிய ஊக்கம் அளித்தது. ஆகவே நான் புத்தகத்திலேயும் எடுத்திருக்கிறேன், மலைச்சாரல் மன்ற கவிஞர்களையும் மலைச்சாரல் மன்றத்தையும் பெருமைப்படுத்தியிருக்கிறேன். அவர்களுக்கும் வந்துள்ள அத்தனை பேருக்கும் இந்த நூலகத்திற்கும் நன்றியும் மகிழ்ச்சியும் பாராட்டி